மனுஷ உடம்பு தலைய பார்த்து எருமமா இருக்கலாம். அதாவது ஈசனிடத்தில் மகிழம் பெற்ற வரம் வரம் என் நிலை மாறும் போது ஒரு நிலை மாறலாம். நிலம் மாறி போச்சு. இப்ப நிலம் எப்படி ஆச்சு? நிலமையே மாறி போச்சுல. மனிதனாக இருந்த உடலமைப்பில் இருந்த தலை பேச்சு எரும மாட்டு தலையாக மாறி, எரும மாட்டு முகமே மாறி போச்சு. என்ன மாறி போச்சு? மகளிரை கவனிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்ப அழிவுகளாலும் இறங்குகிறது. இவருக்கு கோபம் தான் மகராசுரனுக்கு காணல. கண்ணா என்ன நல்லவனா வந்து என்ன இப்படி மாட்டு போகும்போது ஆக்கி குட்டியப்போ ஒரு மன்னனா இருந்தேன். நான் எப்படி என் நாட்டுக்கு போவேன்? ஊருக்குள்ள போன ஆனாலும் மகிழாசுரனானவன் உண்மை அசைத்து வெளியே அறிந்து கொண்டும் எரும மாட்டு சத்தம் போட்டு வேறவன் எங்க வருகிறான்? மன்னரெல்லாம் ஒன்று கூடி என்ன செய்யலுக்கா எற்றப்பாவி மகனையோ மாட்டனல்ல முகத்தோடு அப்பாவே தள்ளி இருந்தார். அதாவது என்ன பண்ற பாருங்க, மகேந்திரன் வட்டணத்திலே வந்து அரியாசனத்துல வந்து சமரம் பார்த்த அந்த குடிமக்கள் ஏனே அதான் பாரு அரச சபையில யாரு இருக்க பாரு ஐயோ பல்லனில்லாத நேரத்தை பார்த்து எவ்வளவு வந்துட்டாங்க போய்வே மாப்பிள்ளை எரும மாடு எவ்வளவு பார்த்து சொன்னாலே எரும மாடுன்னு அதான் இருக்குது எரும மாடு. நீ என்ன எரும மாடுன்னு சொன்னனால அவர் கிட்ட வந்து சூட் பண்ணி காட்டுறாரு. எரும மாடா? ஆமா. மாப்பிள்ளை என்ன இந்த பார்வை அரியாசனத்துல ஏலே ஆமா அந்த மாடு எங்க இருந்து வந்து எப்படி வந்து ஆமா உடம்பு பார்த்தீங்கன்னா மனுஷ உடம்பா இருக்கு. சரியா மாறி மாட்டுமாவா இருக்கு. ஆமா வித்தியாசமா ஐயா இருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. இத பண்ண கடிக்காம கலந்து கலந்து மாடு 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 இது ஊருக்கு ஆறாமரம் ஆயமரம் ஆறாமரங்களை ஆறாமரம் தெரியாதது தங்கராசிட்ட கேளு. லிங்கராஜன் கேளு. கண்டிப்பா பொதுராசன் ஆமா என்ன அவருக்குள்ள பட்டமா நீ சொல்ல அங்க குசுபத்தி ஐயாங்க பாரு. அதனால நம்ம இவரை விடப்படாது. ஒருவேளை இந்த பொருளீட்டக்காரனா இருப்பான் முடியும். பொருளீட்டக்காரனா தான் இருப்பான். ஏன்னா மனுஷ உடம்பு காட்டு தலையானே இருக்கு. தம்பி அவரை கரைக்கிட்டு ஒரு குத்து நெஞ்சில குத்து குடும்பங்களே. ஆமா மாடு பேசுது. அதான் யார வந்து குடியாரவாங்க நல்லது டீ கூட குடிக்க வேண்டாம். யாருமே இதை யாருக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? பேசுவேன்
பேசுறது கேட்போம். குடிமக்களே, ஆ, நான் தான் நீங்களா இந்நாட்டு வேந்தன், இந்நாட்டு வேந்தனை மன்னரே. கோப்பம் மோகனே, எங்க மண்ணு வாய திறந்தாத மனுஷன் கிட்ட நிக்க முடியாது. அப்படி பேசுவாரு. ஆமா, நடந்தா தேர்வு இருந்தாங்க. அப்படி இருப்பாரு எங்க மன்னன். அப்படிப்பட்ட எங்க மன்னனை என்ன சொல்லி விட்டார். என்ன நான் தான் என்ன மந்திரி என்ன மாப்பிள அவன் நெஞ்ச ஒண்ணு போடு. ஆமா. அவன் அடிக்கான உறங்கிட்டே இருக்கான். அவன் இப்பதான் உறங்கான். என்னதியா வாங்கி அடிக்க மாட்டேன். வாங்கி நீ உமா முத்து கொடு. ஏ தம்பி, நீ ஒரு மாத்திரா தேவைப்படும். குடிமக்களே, இப்படி நான் யாருக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லை. சரி, இந்த மாதிரி எங்க மன்னனுக்கு பேர சொல்லி ஏமாத்திரம் வச்சு ஹீரோ கூட எடுத்துருவான். மண்ணு ஆளு எப்படி இருப்பாரு தெரியுமா? இப்படியா இருப்பாரு எங்க மண்ணு. இல்ல இப்படியா இருப்பாரு. அப்படியே சரி, வேற வருகிறான் மந்திரிபரமான அரண்மனையில் ஒருவரை காணவில்லை. ஊர் எல்லா இடத்துல பார்க்க ஊரே ஒரு இடத்துல கூடி நிக்க ஆனவர்கள். அந்த நேரத்தில் மந்திரி வந்து பார்க்க ஆமா, இது யாரு ரெண்டு கால ஒரு மாடு வந்து கட்டி வச்சிருக்கேன். மந்திரி என்னப்போ மந்திரி மாடு. மந்திரி மாடா? மாடு மந்திரி எரும மாடு. நான் மாடு நீ மாடு மந்திரி. நீ மாடு கொப்பை மாடு உங்க அக்கா மாடு அவன் குடும்பமே மாடு. ஏன் அது தெரியாத வீடியோ இருக்கிறது மாடா? யார நீ மாடே கட்டியிருக்கா? வாங்க கட்டி வச்சிருக்கோம். இல்லையா? அப்படியா? கிளம்புதா? டிக்கெட்டை போட்டு சீக்கிரம் அனுப்பி விடுங்கப்பா. அங்க போய் நிம்மதியா இருக்குது. ஆனா டயர் மட்டும் கொடுத்து விடாங்க ஐயா. அது உலகத்தையே தெரியுமா, கொஞ்சம் வருஷமா மாட்டுவான். அந்த வேலைகள் அம்மா வேற வகையான என்ன செய்வார்கள்? அந்த மந்திரியானவங்க அம்மா வேற வந்து பார்க்கலாம். அப்போ சொல்றாங்க மகனாசர் ஐயா என்ன அடிக்காதீங்க. அப்பா குடிஜனங்களே, மாயனீடா பரமாண்டே மாயனீடா பரமாண்டே மமதையோடு நானும் போனீனா உடைகளை எல்லாம் பார்க்கும்போது நம்ம மகளாசுர மன்னனுடைய உடை மாதிரி கையிலே கடையாளிய வேண்டாம். அந்த கடை அடிக்காதீங்களா? இது மகளாசுரனுடைய கடையாளி. அவருடைய அரியாசனமும் சரி, கடையாளி சரி, எவரும் பயன்படுத்த முடியாது. ஏன்னா அடிச்சா அவ்வளவு இருக்காது. கூட்டம் பய காண்ட விட்டு நம்ம மண்ணன் மன்னிச்சிருக்க தெரியாம அறியாம புள்ள தெரியாம 4 அடி அடிச்சு விட்டாயா. கவலையே படாத. கொஞ்சம் வருஷம் போட்டு வர மண்டைக்கு மண்ணை வாங்கி வச்சுருங்க. மன்னிச்சிருங்க ஐயா. மன்னா அந்த மாயின் கண்ணன் என்னுடைய சுரூபத்தை மாற்றி விட்டார். இப்படி ஆயிட்டீங்க. எப்படி இருந்தீங்க மன்னா? இதற்கெல்லாம் காரணம் இந்த தெய்வங்கள். ஆமா, இவர்களை இனிவிடலாமா? அப்படியே சொல்லி எங்கே எங்கே ஏகிவாரா எங்கே ஆதி
கைலேகிரி வாசனாக ஈஸ்வரத்திரி வருகிறார்கள். அவருடைய உயிரை வந்து குறைவாது விடும். ஏ பகவானே, சுவாமியாகி மகடாசுரன் எங்களை என்னெல்லாம் குடும்ப செய்யலாம் தெரியுமா? ஆண்டவா, மண்டபத்தை சுமக்க சொல்லி மண்டையில் மதுகுடத்தை சுமக்க சொல்லி மண்டையிலே நாளடித்தா சாராயம் முடிக்க சொல்லி சிவனி சட்டையாரி தானடித்தா அவன் தானடித்தா சட்டையா தானடித்தா அது மட்டுமா? அதற்கு நான் என்று சொன்னால் அதற்கு அடித்தார். சிவ சிவா என்று சொன்னார், செவந்தோடு நான் அடித்தார். பூனை கிளச்சி விட்டான், மாட்டு வடம் போட்டு விட்டான். அவன் குடல் குடிக்கிட்டு வெளியே வருது. அந்த வேளையில் பார்த்தாரு சிவபெருமா, எப்பா தேவர்களே, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, தெரியுது. ஆனா இப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணணும்னு சொன்னா சரி, என் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு வரணும். மாயவன் வர வேண்டும். ஆமா, மாயவன் வருவாயானால் நம்ம எல்லாம் பேசி எடுத்து முடிவு பண்ணணும். அப்படி என்று சொல்லும் பொழுது நேர தேவாதி தேவர் எல்லோரும் ஆமா என் பெருமானாகிய ஸ்ரீமன் நாராயணனின் மனதிலையும் நினைக்கிறார். கண்ணனி கரியமாரி கரியமாரி கடவுள் நாராயணி நாராயணி ஐயா கடவுள் நாராயணி நாராயணி கண்ணனி கரியமாரி கரியமாரி கண்ணனி கரியமாரி
நந்த நந்தனான் அமைதியின கண்ணா பாவியாகி இந்த மகளாசுடைய தொல்லைகளால் பொறுக்க முடியல சார். அதற்கு செய்து வரக்கூடிய துளியமான தாங்க முடியவில்லை, தாங்க முடியவில்லை. பார்த்தார் பகவான் எப்பா வேறு வாயவன்களோட வாகனத்திலே ஆளோகணித்து திருக்கைலாச மாமலையிலே என்ன மாமலை என்ன விஷயமா கூட்டிங்க? அதான் மன்னர் மகிழ்ச்சியாளர்கள் செய்து வரக்கூடிய அத்துளியும் தேவர்களுக்கு கொடுப்பதில்லை. மகளுடைய வாழ்க்கை அப்படியா மாப்பிள்ளை? அதுக்குதான் மாப்பிள்ளை. அதனால கூட்டிங்க என் ஆசையெல்லாம் ஏ மாப்பிள்ளை விஷயம் தெரியுமா? அழகான மகிழனோட மகிழனோட